பீகாரோட கோபால்கஞ்ச் மாவட்டத்தில் உள்ள புல்வாரியா கிராமத்தில் 1948 பிறந்தவர் லாலு பிரசாத் யாதவ். இள வயசில் நல்ல கால்பந்து வீரர். பட்னா பல்கலைக்கழகம் தான் லாலுவோட முதல் அரசியல் களம். படித்த வேகத்தில் பட்னா கால்நடை மருத்துவக் கல்லூரியில் உதவியாளராக வேலை கிடைச்சிது. வேலை பார்த்தபடியே அடுத்ததாக படிப்பையும் தொடர்ந்துகிட்டு இருந்தார். அந்த காலகட்டத்தில் தான் பட்னா பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தோட தலைவரானார். தொடர்ந்து சட்டப்படிப்புலையும் சேர்ந்தார். 1970களில் இந்திரா காந்தி கொண்டு வந்த நெருக்கடி நிலை நாடு முழுக்க பல இளைஞர்களை அரசியலோட மையத்துக்கு கொண்டு வந்துச்சு. அவர்களில் முக்கியமானவர் லாலு. பீகாரை பொறுத்த வரைக்கும் இரு தலைவர்களோட சிந்தனைக்கான களமாக இருந்த காலகட்டம் அது. ஒருத்தர் ஜெயபிரகாஷ் நாராயணன், இன்னொருத்தர் ராம் மனோகர் லோகியா. இவங்க இருவரோட தாக்கமுமே இயல்பா லாலுகிட்ட இருந்துச்சு. இருவருமே காங்கிரஸோட ஆட்சி எளிய மக்களுக்கு உதவலன்னு நினைச்ச காந்தியர்கள்னு சொல்லலாம். சமத்துவத்துக்கு மேலும் பல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே நினைச்சாங்க. இதில் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஜனநாயகம் தார்மீக நெறிகள் சார்ந்து இருக்கணும்னு சொன்னவர். லோகியாவோ சமத்துவத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் சமூக நீதி ரொம்ப முக்கியம்னு சொன்னவர். சிந்தனை அளவில் லோகியாவால் தாக்கம் பெற்ற லாலு செயல்பாட்டு அளவில் ஜெயபிரகாஷ் நாராயணனோட அரசியல் வழியாக கால்பதிச்சவர். இந்திரா காந்தி கொண்டு வந்த நெருக்கடி நிலைக்கு எதிரான பெரிய போராட்டங்களுக்கான களமா அன்னைக்கு பீகார் தான் இருந்துச்சு. காரணம் ஜெயபிரகாஷ் நாராயணன் முன்னெடுத்த முழு புரட்சி இயக்கம். அந்த இயக்கத்தோட முக்கியமான தலகர்த்தர்களில் ஒருத்தராக 25 வயசான லாலு இருந்தார். இந்திராவுக்கு எதிராக நாடு தழுவின அளவில் கட்சிகள் திரண்டப்ப ஜனதா கட்சி பிறந்துச்சு. லாலு பீகாரில் அதோட அங்கமாக இருந்தார். நெருக்கடி நிலையை கொண்டு வந்த இந்திரா காந்தி வீழ்ச்சிக்கு பிறகு ஜனதா குடும்பம் ஆட்சியை பிடிச்சப்ப பீகாரோட இளம் எம்பியா நாடாளுமன்றத்துக்குள்ளார நுழைஞ்சார் லாலு. அப்போ அவரோட வயசு வெறும் 29. அதுக்கு பிறகு லாலுவை பிரிச்சுட்டு பீகார் அரசியலை பேச முடியாதுங்கிற சூழலை அடுத்த ஒரு தசாப்தத்தில் உருவாக்கிட்டார். 1990 பீகாரோட முதல்வர் ஆயிட்டார் லாலு. அது மத்தியில் விபி சிங் ஆட்சியில் இருந்த காலகட்டம். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதை முன்னிறுத்தி பாரதிய ஜனதா கட்சி கிளர்ந்த காலகட்டமும் கூட. 1990 ரத யாத்திரை வந்த அத்வானியை பீகாரில் வச்சு கைது செஞ்சார் லாலு. நாடு முழுக்க லாலு பிரசாத் யாதவ்ங்கிற பேரு அப்பதான் பிரபலமாச்சு. பீகார்ல லாலு தேர்தல்களில் மட்டும் ஜெயிக்கல, அரசியல் அடித்தளத்தையே புரட்டி போட்டவர்னு சொல்லுவாங்க. லாலுவுக்கு மொத்தம் 4 அடையாளங்கள். 1, துணிச்சலான சாமானிய மக்கள் மொழி பேச்சு. 2, அது வரைக்கும் அடித்தட்டில் இருந்த சமூகங்கள், குறிப்பா பிற்படுத்தப்பட்டவர்களை அதிகாரத்தை நோக்கி நகர்த்தினது. அது வரைக்கும் பிராமணர்கள், பூமிகார், ராஜ்புத், காயஸ்தா இப்படி முற்பட்ட சமூகங்கள் ஆதிக்கத்தில் இருந்த பீகார் அரசியலை மக்கள் தொகையில் பெருவாரியாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்கள், பகுஜன்கள் கைக்கு கொண்டு வந்து சேர்த்தார் லாலு. 3வது, சிறுபான்மை மக்கள் பாதுகாப்புலையும் மத நல்லிணக்கத்திலையும் ஒரு உறுதியான காவலராக துணை நின்றார் லாலு. 4வது அடையாளம் எதிர்மறையானது. ஊழல் குற்றச்சாட்டுகள், குடும்ப அரசியல், அலட்சியமான சட்ட ஒழுங்கு நிர்வாகம். இன்னைக்கும் பீகார் மக்களால் லாலு அளவுக்கு நேசிக்கப்படக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் கிடையாது. அவர் அளவுக்கு சமூகத்தில் எளிய மக்களுக்கு உரத்த குரலும் பீகாரில் கிடையாது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவருடைய வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது 4வது காரணம் தான். அந்த எதிர்மறையான காரணம் தான். காட்டாட்சி அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் லாலுவுக்கு எதிரான அரசியலுக்கு அதை தான் பெரிய விமர்சனமாகவும் குற்றச்சாட்டாகவும் முன்வைக்கிறாங்க அவரோட அரசியல் எதிரிகள். 1990 முதலமைச்சரான லாலு அடுத்தடுத்து வந்த தேர்தல்கள்லையும் ஜெயிச்சார். ஆனால் 1997 வெடிச்ச கால்நடை தீவன ஊழல் குற்றச்சாட்டு லாலுவோட முதல்வர் பதவியை காலி பண்ணிச்சு. தன்னுடைய மனைவி ராஃப்ரி தேவியை முதல்வராக்கினார் லாலு. கூடவே ஜனதா குடும்பத்திலேருந்து விலகி ராஷ்டிரிய ஜனதா தளம்ங்கிற கட்சியையும் தொடங்கினார். பீகாரில் 2005 வரைக்கும் கூட அவரது மனைவி ராஃப்ரி தேவி கையில் தான் ஆட்சி இருந்துச்சு. இதனூடாகவே தேசிய அரசியலை நோக்கி நகர்ந்துட்டார் லாலு. 2004 மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைஞ்சப்ப அதில் ரயில்வே அமைச்சராக இருந்தார் லாலு. நஷ்டத்தில் இருந்த ரயில்வே துறையை பயணிகள் கட்டணத்தை உயர்த்தாமலே லாபத்தை நோக்கி நகர்த்தினார் லாலு. சரக்கு கட்டணத்தின் மூலமே இந்த மகத்தான மாற்றத்தை செஞ்சு காட்டினார். இதற்கு பிறகு ஹார்வர்ட் தொடங்கி IIM வரைக்குமான பொருளாதார நிபுணர்கள் லாலுவை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க.
இதனோட தான் பீகாரோட ஆட்சி அதிகாரம் லாலு கையிலிருந்து முன்பு அவருக்கு அணுக்க நண்பரும் பிறகு அரசியல் எதிரியுமான நிதிஷ்குமார் கைக்கு போனுச்சு. லாலு நிதிஷ் இந்த 2 பேரோட வாழ்க்கை கதைகளும் பீகாரோட கடந்த 50 ஆண்டு அரசியல் வரலாறும் பிரித்து பார்க்கவே முடியாதவை. பீகாரோட பக்தியார்பூர்ல 1951 பிறந்தவர் நிதிஷ். லாலு யாதவ சமூகத்தை சேர்ந்தவர்னா நிதிஷ் குர்மி சமூகத்தை சேர்ந்தவர். 2மே பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் தான். லாலுவையும் நிதிஷையும் இணைச்சது ஒரே மாதிரியான சிந்தனையும் பட்னால அன்னைக்கு முகிழ்ந்திருந்த மாணவர்கள் அரசியலும் தான். பட்னா பொறியியல் கல்லூரியில் பொறியியல் படித்த நிதிஷ் பீகார் மின் வாரியத்தில் அப்போ தான் வேலைக்கு சேர்ந்திருந்தார். லாலுவை போலவே நிதிஷும் கொந்தளிப்பான 1970களோட அரசியலால் இழுக்கப்பட்டார். ஜெயபிரகாஷ் நாராயணன், ராம் மனோகர் லோஹியா தாக்கம் பெற்ற நிதிஷ் ஜனதா கட்சியில் தான் வளர்ந்தார். லாலுவுக்கும் நிதிஷ்க்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு, லாலு போல நிதிஷ் ரொம்ப ஈர்ப்பான ஒரு பேச்சாளர் கிடையாது, ஆனால் நல்ல செயல் வீரர். லோகியாவோட சமூக நீதி வழியிலான வளர்ச்சிக்கு வித்திட்ட ஒரு தளத்தை லாலு அமைச்சார் அப்படின்னு சொன்னா, நிதிஷ் அந்த தளத்து மேல நின்றபடி அனைத்து சமூகங்களுக்குமான நல்ல நிர்வாகத்தை பீகாரில் உத்தரவாதப்படுத்தினவர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வகையில் சொல்லணும்னு சொன்னா, லாலுவோட பலவீனம் தான் நிதிஷோட பெரிய பலம். ஒப்பீட்டு அளவில் குடும்ப அரசியல், ஊழல் குற்றச்சாட்டுகள், அலட்சியமான நிர்வாகம், இந்த 3மே நிதிஷ்ட ரொம்ப குறைவு. ஆரம்பத்தில் லாலுவோட சேர்ந்தே பயணப்பட்ட நிதிஷ் லாலு மேலே ஏற ஏற அவர்கிட்ட இருந்து விலக ஆரம்பித்தார். காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்பிட்டு தான் ஜனதா கட்சியும் இந்த 2 தலைவர்களும் பீகாரில் வளர்ந்தாங்க. இதற்கு இடையிலேயே தான் எல்லா வட இந்திய மாநிலங்களையும் போலவே பீகார்லையும் காங்கிரஸோட இடத்துக்கு பாஜக மெல்ல வர தொடங்கிடுச்சு. லாலுவை வீழ்த்தாம தன்னால் அந்த இடத்துக்கு வர முடியாதுன்னு முடிவு செஞ்ச பாஜக நிதிஷ் ஆதரிக்கிற முடிவை எடுத்துச்சு. ஆக இந்த முக்கோண அரசியல் தான் பீகார் அரசியலோட மையம். இந்த முக்கோண அரசியலில் பாஜக வந்துடக்கூடாதுன்னு ராஷ்ட்ரிய ஜனதா தளமும், ராஷ்ட்ரிய ஜனதா தளம் வந்துடக்கூடாதுன்னு பாஜகவும் விரும்பியோ விரும்பாமலோ நிதிஷ் பக்கம் நின்னாங்க. அதுதான் 2005 தொடங்கி கடந்த 20 ஆண்டுகளாக நிதிஷ் கையில் பீகாரை கொடுத்துருக்கு. இந்த 20 ஆண்டுகளில் லாலு, அவரோட மனைவி ராப்ரி தேவி, தொடர்ந்து அவங்களோட பையன் தேஜஸ்வி யாதவ், இப்படின்னு எதிரில் போட்டியாளர்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் நிதிஷ் உறுதியாக நிற்கிறார். பாஜகவோட கூட்டணியில் இருந்தாலும் நிதிஷை ஒரு இந்துத்துவ அரசியலர் அப்படின்னு சொல்லிட முடியாது. குஜராத் கலவர பின்னணியில் மோடியை கடுமையாக எதிர்த்த வரலாறு நிதிஷுக்கு உண்டு. கடுமையான வறுமையிலும் பின்தங்கிய சூழலிலும் இருந்த பீகாரை வளர்ச்சியை நோக்கி நகர்த்தியதிலையும் நிதிஷுக்கு முக்கியமான பங்கு உண்டு. இரவில் யாரும் வெளியே நடமாட முடியாத சூழல் எல்லாம் ஒரு காலத்தில் பீகாரில் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ ரொம்பவே மாறி இருக்கு. அதே போல பீகாருக்குன்னு ஒரு தனி அடையாள அரசியலை இந்த 50 ஆண்டுகளில் உருவாக்கியதிலையும் லாலுவுக்கு இணையான பங்கு நிதிஷுக்கும் உண்டு. காங்கிரஸ், பாஜக 2மே ஆட்சி பொறுப்பில் நேரடியாக உட்கார முடியாமல் பீகாரோட முடிவுகள் பீகாரிகளாலேயே எடுக்கப்படுவதற்கு லாலு, நிதிஷ் 2 பேருமே காரணம்னு நினைக்கிறாங்க பீகாரிகள். அதை தாண்டி இந்தியாவை யார் ஆளணும் அப்படிங்கிறதுல முடிவெடுக்கிறதுலையும் பீகாரிகள் கைகள் இருக்கிறத லாலுவும் நிதிஷும் உறுதிப்படுத்துகிறவங்களா இருக்காங்க. இந்த பின்னணியில தான் பீகாரோட தேர்தலை எப்பவுமே இந்தியா முக்கியமானதாக உற்று நோக்கி